இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தமிழகத்தில் அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சி. முன் வரலாறு படி என்னன்னா 1854ஆம் ஆண்டு அரசாங்க பதவிகள் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா செல்வாக்கு மிக்க குடும்பங்கள்ல இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏழப்பட்ட மக்களுக்கெல்லாம் கிடைக்காது. 1871ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் கோர்னிங் பரிந்துரைப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது நல்லதல்ல எனவும் இந்து முஸ்லிம் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிகளில் வரம்பு விதிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. ஃபர்ஸ்ட் இதை எதிர்த்து ஆரம்ப கால கிளர்ச்சி எல்லாம் ஆரம்பித்தவங்க யாருன்னா அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், அப்படியே வரிசையா இயர் படி போகும். அயோத்திதாசர் வந்து திராவிட முன்னேற்றத்திற்காக 1876ஆம் ஆண்டு அத்வைதா சபை என்னும் அமைப்பையும் திராவிட பாண்டியன் என்னும் இதழும் வெளியிடப்பட்டது. மேலும் 1891இல் திராவிட மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது. 876ல் அத்வைதா சபை, அதுக்கப்புறம் திராவிட பாண்டியன்கிற ஒரு நியூஸ் பேப்பர். 891ல் திராவிட மகாஜன சபை. ரெட்டைமலை சீனிவாசன் என்பவரால் 1891இல் பறையர் மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டு 1892இல் அது ஆதி திராவிட மகாஜன சபை என்று பெயர் மாற்றம் பெற்றது. 1908ஆம் ஆண்டு நீதிபதி சங்கரன் நாயர் என்பவர் வர்ணஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லை என்று கூறினார். நீதிபதி சங்கரன் நாயர். 1909ஆம் ஆண்டு சி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தமன் என்ற இரு வழக்கறிஞர்களால் சென்னை பிராமணர் அல்லாத சங்கம் துவக்கப்பட்டது. இதன் நோக்கம் பிராமணர் இல்லாதவரிடையே கல்வியை பரப்புவதாகும். 1912இல் சரவணப்பிள்ளை, வீராசாமி, துரைசாமி என்பவர்களால் சென்னை கூட்டமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. இதன் செயலாளராக இருந்த சி. நடேச முதலியார் சென்னையில் கல்வி பயில தங்கியிருந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட விடுதி ஒன்றை நடத்தினார். இந்த அமைப்பே பின்னர் சென்னை திராவிடர் சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் அதாவது பிராமணர் இல்லாதவர்களுக்காக ஒரு ஹாஸ்டல் மாதிரி இவர் வந்து நடத்தியிருக்காரு. 1912ஆம் ஆண்டு அரசாங்க பணிகளுக்காக அமைக்கப்பட்ட ராயல் கமிஷன் பி. தியாகராஜ செட்டி என்பவரால் சாதிவாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பற்றி வலியுறுத்தி கோரிக்கை அனுப்பப்பட்டது. 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தன்னாட்சி கழகத்தில் பிராமணர் செல்வாக்கு மேலும் உயர்ந்தது. அதே ஆண்டு நடைபெற்ற இம்பீரியல் சட்டமன்றத்திற்கான தேர்தலில் பிராமணர் அல்லாத வேட்பாளர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டது வேதனைக்குரியதானது. இவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுதான் வந்து அந்த ஆரம்ப காலத்துல பிராமணர் அல்லாதவருக்காக அயோத்திதாசர், ரெட்டைமலை சீனிவாசன், அப்புறம் திராவிட விடுதி, சென்னை பிராமணர் அல்லாத சங்கம், இதெல்லாம் உருவான பற்றிய குறிப்புகள். அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து நீதி கட்சி பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.